ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் ஆகஸ்ட் ஹாலிடேஸ் ரைட். அப்போ நான் குலசிங்கம், நான் அமெரிக்காவில் நார்த் கரோலைனால இருந்து கதைக்கிறேன். நாங்கள் இந்த ப்ரோக்ராம், இந்த ஸ்டோரி டைம் சண்டே 6:30க்கு ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் நடத்தினாங்க. ஒரு லாஸ்ட் 4 months எங்களுக்கு தொடர்ந்து நடத்த விருப்பம் ரைட். முக்கியமாக இதில் இப்போ லேட்டர் பார்ட், இப்போ கடைசி வாரங்கள்ல ஸ்டோரி டைம் நடத்தினது என்னோட மகள் தான். அவ இங்கே தான் பிறந்து வளர்ந்தவ. அவ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட். அப்போ இப்போ இன்னும் ஸ்டூடெண்ட் தான். அவ வந்து முந்தி ஒரு பாய்க்கு வட்டுக்கோட்டை பகுதியில் இருந்த ஒரு பாய்க்கு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு பிள்ளையோட ஒவ்வொரு கிழமையும் ஒரு 8 மாதம் கதைச்சவா 1/2 மணித்தியாலம். ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்படி ட்ரை பண்ணி ஒர்க் பண்ண ரைட். அப்போ வேறு யாக்களும் ஹெல்ப் பண்ணவே. பட் நான் ஏன் இதை இப்போ இன்னைக்கு வந்து திருப்பி ஒருக்கா எல்லாரையும் கூப்பிட்டு செய்யறேன்னுண்டா, ஒருக்கா பேரண்ட்ஸோடையும் கலைப்பம் வந்து இந்த ப்ரோக்ராம் சரியா போகுதா, இன்னும் என்னென்று மேக்சிமம் பெனிஃபிட்டை எடுக்கலாம். ஸோ நம்பர் 1, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் முக்கியம் ரைட். நான் அதை சொல்ல தேவையில்லை, உங்களுக்கும் தெரியும், அதை நீங்க வந்துருக்கீங்க ரைட். இங்கிலீஷ் முக்கியம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்க உங்களுக்கு இருக்கிற திறமையை விட நல்லா ஷைன் பண்ணலாம். சில இடங்கள்ல இங்கிலீஷ் தெரியாட்டி இருக்கிற திறமையை விட சில குறையத்தான் ஷைன் பண்ணலாம் ரைட். அது ஆம்பிளிஃபை பண்ணும் உங்களோட திறமையை ரைட். இங்கிலீஷை கன வழியில படிக்கலாம். இப்ப நான் எல்லாருக்கும் சொல்றேன் என்னன்னா, நீங்க டியூஷனுக்கு சின்ன வயதுல அனுப்புங்க. இப்ப எல்லாத்தையும் டியூஷனுக்கு போறீங்க தானே, உங்களோட ஊர்ல இருக்கிற நல்ல டியூஷன் ஆக்கள்கிட்ட இங்கிலீஷுக்கு டியூஷனுக்கு அனுப்புங்க. வேற விதமாயும் எல்லா இங்கிலீஷ் ப்ரோக்ராம் பள்ளிக்கூடங்கள்ல வைக்கிறதுலையும் உங்களோட பிள்ளைய பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க ரைட். அது டிராமாவாக இருக்கலாம், கொயர் பாடுறதாக இருக்கலாம், ஏதாயும் இருக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. இதுல ஒரு வழி வந்து புத்தகத்தை வாசிச்சு இங்கிலீஷை படிக்கிறது ரைட். அப்படிதான் நான் படிக்கினேன். நான் வட்டுக்கோட்டையெல்லாம் வளர்ந்தேன், ஜெஃப் நாலேஜை படிக்கினேன். எனக்கு புத்தகம் கொஞ்சம் வீட்டே இருந்தது, அதோட லைப்ரரியில சரியான புத்தகத்தை வாசிக்க காட்டி தந்தவே. அப்போ அது வந்து எனக்கு ஒரு படிப்பு மாதிரி இருக்கையில ஒரு ஃபன், ஒரு விளையாட்டு மாதிரி ரைட். கதை புத்தகம் வாசிக்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி, அதை வாசித்தான் பழகினேன். அங்க வெக்கத்துல நாங்க இங்கிலீஷ்ல நான் கலைச்சது இல்லையாங்க, ஸ்பீச்சை மெனப்பாடம் பண்ணி சொல்லி இருக்கக்கூடும், அது வேற. ஸோ அப்படிதான் நான் இங்கிலீஷை படிக்கிறேன். அப்ப அந்த புத்தகங்கள் மற்ற நாங்க 2 பிள்ளைகளை இங்க வளர்த்தினாங்க, இன்க்ளூடிங் மகள், அவ தமிழ் நில கதைப்பா, அவ இங்க வாசிச்ச புத்தகங்கள். அப்ப அதை வச்சுதான் நாங்க இந்த ப்ரோக்ராம துவங்கினாங்க ரைட். அப்ப அந்த நாங்க என்ன செய்தாங்கன்றது ஒரு நான் இப்ப காட்ட போறேன். நீரிஜா, ஐ ஹோப் ஐ கேன், ஐ ஆம் சென்டிங் ரிக்வெஸ்ட் டு ஷேர் ஸ்கிரீன். ஓகே, ஷேர் இல்ல, பிளே ஆன ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்படுது என்ன? ஓ இல்ல, சரியா வருது என்ன? தெரியுதா யூடியூப் சேனல்? எஸ், ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் தெரியுதானே? ஸோ இந்த சேனலுக்கு எப்படி போறேன்னு அப்ப 2 வாட்ஸ்அப் குரூப் நாங்க ஃபார்ம் பண்ணினாங்க ரைட். வட்டுக்கோட்டை ஜெஃப்னாலஜி கிட்ட இருக்கிறார்களுக்கு ஒரு 100 பேருக்கு கிட்ட யாரோ சேர்த்து தந்து போட்டிருக்கு. அதுல மெசேஜ் வாசிக்கிறார்கள் குறைவு, பட் இருக்கினா அதை விட இன்னொரு 330 பேர் ஸ்ரீலங்காயில எந்த பக்கம் இருந்தும் இருக்கிற, சில ஃபாரினாக்களும் இருக்கிறோம். இங்க லண்டன்ல இருந்தும் வந்திருக்கிற மக்கள் தமிழ் படிக்கலாம் என்று வந்திருக்கிறோம் இந்த கதையில கேட்டு. ஸோ அப்ப கிட்டத்தட்ட 430 பேருக்கு நாங்க இந்த வாட்ஸ்அப்ல அறிவிக்கிறோம். ஜூமில் வகுப்பு நடக்கும்னா அதை வாசிக்கிறார்கள் குறைவு, ஒரு 50 பேர் 60 பேர் தான் வாசிக்கணும், பிறகு வாராக்கள் இன்னும் குறைவு ரைட். பட் எனிவே, அப்ப அதை விட்டுட்டு நாங்க என்ன இருக்குது உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்க் இருக்கு, நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, இல்லாட்டி எனக்கு மெசேஜ் அனுப்புங்க என்ன நம்பருக்கு ரைட். என் அமெரிக்கா கோட் நான் இதுல திருப்பி அடிக்கிறேன், புதுசா இருந்தா 704-652-2740. இது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் இதுல உங்களோட சாட்லயே அடிக்கிறேன். அடிச்சேன் நான் அதுல சேர்த்து விடுவேன். அதை விட ஃபேஸ்புக்லயும் வந்து நான் லிங்க்ஸை போடுறேன். ஸோ நாங்க முதல் ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேலே ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. அது இந்த ரெக்கார்டிங் இங்க இருக்குது. எங்கட நோக்கம் வந்து இது ஒரு இன்னொரு எக்ஸாமோ டியூஷன் மாதிரி ஆக்காம ஃபன், யூனோ, ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக மாத்தி விடுறது ரைட். அப்ப இந்த ரெக்கார்டிங்ல நானும் என்னோட மகளும் 80 ஸ்லைட்ஸுக்குள்ளால போய் காட்டினாங்க. அதை பற்றி நான் பிறகு சொல்றேன் என்ன செய்யறோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு கிழமையும் ஸ்டோரி டைம் நடந்தது.
நாங்க சும்மா அந்த ஆக்களை பிரிக்கையில நாங்க சொன்னாங்க இது லெவல் 1, இது லெவல் 2, இது லெவல் 3 என்ன அப்ப என் தரத்துல நீங்க வாசிப்பீங்கன்றதை பொறுத்தது, ரைட்? அப்ப அதுக்குரியதை நாங்க செய்தினாங்க. இது இது கேட் இன் த ஹேட் இதுகள் வந்து அமெரிக்காவில மட்டுமில்ல, கொழும்பில, யாழ்ப்பாண டவுன் அமெரிக்கன் கோர்னர் இருக்குது. நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆக்களுடைய பிள்ளைகள் அவை பாவிக்கிற புத்தகங்கள், ரைட்? அப்ப அந்த தரமான குவாலிட்டியான புத்தகங்களை தான் நாங்க கொண்டு வந்தாங்க. அப்ப அது யூடியூப்ல இருக்குது எல்லா இடமும். வேறு அமெரிக்கா ஆக்கள் வாச்சு, இங்கிலாந்து ஆக்கள் வாச்சு. ஆனா நாங்க கொண்டு வந்த தனித்தன்மை என்னன்னா தமிழ்லையும் விளங்கப்படுத்துறோம். ஒவ்வொரு பக்கமா வாசிச்சு தமிழ்ல விளங்கப்படுத்தப்படுது, ரைட்? அப்ப இதுக்கு வாங்க சில பேர் வெலு குறைவு. என்னோட நான் திருப்பி திருப்பி கதைக்கணும்னு கேட்டாலும் வெலு குறைவு. நான் யாரையும் நீங்க எனக்கு போன் பண்ணலாம், நாங்க கதைப்போம், ரைட்? அப்புறம் மாலோட கதைக்கணும்னா நாங்க விடுவோம். இன்னொரு கொழும்பு இங்கிலீஷ் டீச்சரும் வந்து சில வகுப்பு செய்திருக்கிறார், அவரோட கதைக்கோன் பண்ணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், ரைட்? அப்படி கதைச்ச ஆட்களை பார்த்தா அவை எல்லாம் அநேகமாக யாராவது இங்கிலீஷ் டீச்சர்ன பிள்ளைகளா தான் இருக்கு, அல்ல வேற டீச்சர்ன பிள்ளைகளா இருக்கு. ஒரு 4-5 பேர் தான் கதைச்சிருக்கிறான். சில பேர் புத்தகம் வாசிக்கணும், சில பேர் சொல்லினா தங்களுக்கு புத்தகம் இல்லை, எங்க வாசிக்கிற என்ன புத்தகம் தெரியாது. அப்ப அப்படி சொல்லினேன். எனிவே நான் அதுக்கு பிறகு வருவேன். அப்ப முதலாவது இந்த இந்த உங்களோட ஹாலிடேஸ் காலத்துல நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு போய் திருப்பி இதை பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கு, அமெரிக்கன் உச்சரிப்போட சொல்லி இருக்கு, தமிழ்ல வழங்கப்படுத்தி இருக்கு. சில வேளை பிள்ளைகளையும் வாசிக்க சொல்லி இருக்கிறோம். அது இந்தியால போக நாங்க அப்படி பிள்ளைகளை வாசிக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்ப இதுல சின்ன கதைகள் இருக்குது. லெவல் 1 இந்த அமெரிக்கால இருந்து வந்த இங்க பிள்ளைகளுக்கு இந்த கதைகளும் தெரியும். பட் இது இலங்கையிலும் இருக்கு, நான் காட்ட போறேன் எல்லாம். பிறகு எமிலியா பெடிலியா, இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸ், ஒவ்வொரு லெவல். ரேடியன் வே இது இலங்கையில ஃபேமஸான புத்தகம். இதை வந்து எங்களுக்கு கொழும்பு டீச்சர் ஜெயசாந்தி டீச்சர், ஜெஃப்னா காலேஜ் ஓல்ட் கேர்ள், 30 year எக்ஸ்பீரியன்ஸ் கொழும்புல, அவ வந்து இது செய்தவ, ரைட்? இந்த கிளாஸ் அவ செய்தவ. ஏன்னா எங்களால எல்லா கிளாஸும் செய்யலாது. பிறகு சிலது விளையாட்டு புத்தகம் மட்டும் இல்லை, இது கொஞ்சம் சீரியஸான ஒரு டாபிக்ல ஒரு புத்தகம் செய்தாங்க. டீட்டெயில் ரெட் ரைடிங் ஹூட், அதுவும் இலங்கையில ஃபேமஸான புத்தகம். அது வந்து அந்த டீச்சர் செய்தவர், ஜெயசாந்தி டீச்சர் வந்து செய்தவர், ரைட்? அப்ப இவ்வளவு புத்தகத்தின் கதைகளும் உங்கள்கிட்ட இருக்குது ரெக்கார்டிங்காக. அதை விட போன கிழமை இங்கிலாந்துல இருந்து இங்க வந்து ஒரு படிக்கிற பிள்ளை 8 வயது 9 வயது இருக்கும், இங்க வாரவங்க இப்ப இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா, அவ வந்து இங்கிலாந்துல இருக்கிறா. அவவும் தாயும் செய்தவே ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி உங்களுக்கும் செய்ய விருப்பம் வேண்டா செய்யலாம். அதுக்கு என்ன செய்யணும் என்னோட கதைங்க, நான் ரைட் என்ன செய்த நீங்க செய்யலாம் கதைங்க. இப்ப முதலாவது இந்த யூடியூப் சேனல்ல இதெல்லாம் இருக்கு, நீங்க போய் பாருங்க. ரெண்டாவது நான் இந்த வெப்சைட்டும் போட்டு வச்சுக்கிறேன். அது நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பிட்டேன். இது கூகுள் சைட்ஸ். இதுல நாங்க தார புத்தகங்கள், நாங்க வாசிக்கிற புத்தகங்களை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த இணைப்பத்தார இந்த எலக்ட்ரானிக்கை நீங்க பார்க்கலாம். ஆனா இலங்கை என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு புத்தகம் கையில இல்லை, சில இடத்துல இருக்கு லைப்ரரியில, அது உங்களுக்கு தெரியாது அந்த லைப்ரரியில அது இருக்குதுண்டு. ஆனா இதுக்கு லிங்க் தந்திருக்கிறான். புத்தக கடையில வேண்டதை பற்றி நான் கதைப்பேன், சரிதானே? ஆனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, கனவேரிட்ட கம்ப்யூட்டர் இல்லை. 2 தெற்றார் உழைக்கிற பிள்ளைகளுக்கு, சில உள்ள யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் இந்த பிள்ளைகள், சில உள்ள பேங்க்ல வேலை செய்யணும். ஆனா கம்ப்யூட்டரை அது வந்து ஒரு 2 லட்சம் வரும், 1.5 லட்சம் 2 லட்சம், அது பெரிய காசு தான். ஆனா அதை வேண்ட இல்லை. ஐபோன்ல பாக்குறீங்க, ஸ்மார்ட் போன்ல பாக்குறீங்க, சின்ன தான் வரும். இப்ப இன்றைக்கு கனவேர் ஸ்மார்ட் போன்ல தான் இங்க வந்திருப்பீங்க, அது எனக்கு தெரியுது. பட் இதுதான் எங்களுக்கு செய்யலாம். அப்ப நாங்க என்ன செய்திருக்கிறோம்னா, இதை பார்த்தீங்களா, நாங்க செய்த முதல் பிரசன்டேஷன், அதாவது ஒரு பிள்ளை பிறந்ததுல இருந்து 20 வயது போகும் வரை இது ஃபன்னான புத்தகங்கள். இந்த புத்தகம் தான் வாசிக்கணும் இல்லை, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்கள் வாசிக்கலாம். அது நான் வளர்ந்தது இங்க அமெரிக்கால என்ன பிள்ளைகள் வளர்ந்தது, அதை நாங்க இங்க பட்டியல் போட்டு காட்டி இருக்கிறோம். இதைத்தான் வாசிக்கணும் இல்லை. ஆனா இதுல ஏதாவது ஒரு வாசிக்கிற விருப்பம் உள்ள ஒரு பிள்ளைக்கு பிடிக்கும். இப்ப நான் அப்படி சொன்னேன், என் மகளுக்கு இது முதல் இந்த மேஜிக் ட்ரீ ஹவுஸ் பிடிச்சிருந்தது, she started reading. அது பிறகு எவ்வளவு பெருசு வாச்சவ. அதே மாதிரி எனக்கு முந்தியாங்க சீக்ரெட் 7 அண்ட் இந்த புத்தகம், ஒரு மர்ம நாவல் 5ஆம் வகுப்புல பிடிச்சிருந்தது, ஜெஃப்னா காலேஜ் லைப்ரரியில அது இருந்தது. அது அப்போ நான் எல்லாத்தையும் தொடர்ந்து வாசித்தேன். அதே மாதிரி இப்ப ஊர்ல இருக்கிற பிள்ளை நல்லா இங்கிலீஷ்ல செய்யற பிள்ளை எனக்கு தெரியும். ஒரு ஆளை
ஒரு டீச்சர்ட மாதிரி தான் அவன் ஓமன் இருக்கினா ஓமன் நான் ஒரு இன்டர்வியூ எடுப்பேன் 30ஆம் தேதி. அவ வந்து ஹாரி பாட்டர் பெரிய புத்தகம் எல்லாம் வாசிக்கிறான், நல்லா இங்கிலீஷ்ல கதைக்கிறான், பட்டுக்கோட்டையிலே இருக்கிறான். சோ அவ கேட்கலாம் நீங்க என்னண்டு இப்படி வந்த நீங்க எல்லாரும் வரணும் அப்படி என்று இல்லை, ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு ரைட். பட் இந்த புத்தகங்களை என்ன எடுக்கிறது, முதலாவது என்ன கேட்டவை என்னண்டா அண்ணன் எங்க என்ன புத்தகத்தை வாசிக்கிறது எங்க எடுக்கிறது, இப்படி கேட்டதால நாங்க இந்த நிகழ்ச்சியை துவங்கினாங்க ரைட். அப்ப இந்த புத்தகங்கள்ல கணக்க இந்த இணையதளத்துல அது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அங்க குரூப்ல இருக்கிறாங்களே போட்டுட்டேன், உங்களுடைய பெற்றார கேளுங்க இங்க இருக்கு, நான் ஃபேஸ்புக்லயும் போடுறேன் ரைட். நீங்க இங்க போனால் லெவலா பிரிச்சிருக்கிறேன், இப்படி இருக்கிற லெவல் படி பிரிச்சிருக்கிறேன். இது பெட் டைம் ஸ்டோரிஸ், நான் எல்லாத்தையும் சொல்லல. ஓகே லெவல் 1 நீங்க கிண சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க போனீங்கன்னா அதுல இருக்குது, இங்க ரேடியோ இருக்குது, இங்க டாக்டர் சூஸ் புத்தகம் எல்லாம் இருக்குது ரைட். சோ நான் எல்லாத்தையும் காட்டல. ஓகே கேட் இன் த ஹேட் ஃபேமஸ் புத்தகம் வேணா பின்னால இந்த இருக்குது, பட் அது அமெரிக்கால இருக்கிற பழைய புத்தகம் உங்களுக்கு வராது. ஆனா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்ல எடுத்து பிரிண்ட் பண்ணலாம் அல்லது ஃபிளிப் புக்ல பார்க்கலாம். ஸோ ஃபிளிப் புக்கை கிளிக் பண்ணுவோம். ஃபிளிப் புக் என்றால் ஆனா உங்களுக்கு எனக்கு கம்ப்யூட்டர்ல நான் பார்க்குறேன், நீங்க போன்ல பார்க்க போறீங்க, அதான் பிரச்சனை. ஃபிளிப் புக் இங்க உண்மையான புத்தகம் முன்னால வந்து நிக்கிற மாதிரி நிக்குது. அதை கிளிக் பண்ணினால் தான் கேட் இன் த ஹேட். இது நிறைய பேர் வந்து பார்த்தது, 600 பேர் கிளிக் கண்டு கிடக்கு பார்த்திருக்கேன் யூடியூப்ல. ஆனா ஒரு 3-4 நிமிஷம் தான் பார்த்திருக்கேன். சும்மா ஒரு சில வேலை சொல்லி நான் ஒரு விடுப்புக்கு பார்த்துட்டு போன மாதிரி அந்த அர்ப்பணிப்பு ஒரு ஆர்வம் காணே இல்லை. அதுதான் நான் இந்த கலை கொண்டு கூப்பிட்டேன். பட் இங்க பாருங்க ஃபிளிப் புக்ல போனா எனக்கு கம்ப்யூட்டர்ல பார்த்து நேர புத்தகத்தை வச்சு பிரட்டி பாக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேற அனுபவம் இருக்கலாம் ஸ்மார்ட் போன்ல பாக்குறேன்டா சின்னனாக, பட் இருக்கிறதானே நாங்க பாவிக்க வேணும். பட் இந்த புத்தகத்தின் பில்ல சொல்லி நான் அதை பற்றியும் கதைப்பேன். இதுதான் கேட் இன் த ஹேட். நல்ல ரைமிங் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ரைமிங் ஸ்டோரி ரைமிங்காக போகும். இது கனவே என்ஜாய் பண்ணினவன். சில பேர் வருவினம் பார்ட்டிசிபேட் பண்ண வராம விட்டுட்டீங்கன்னா சொல்ல மாட்டினான். ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைகள் ஏன் வர இல்லை, என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. ஸோ அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அது நான் பிறகு வாரேன். ஆனா பிள்ளைகள் இந்த புத்தகம் வேணும் என்றால் இது 2000 ரூபாய்க்கு உள்ள விலை கொழும்புல நான் காட்டுவேன். யாழ்ப்பாணத்திலையும் இருக்க குடும்பம் எனக்கு தெரியல. ஸோ இது லிங்க் ஆனால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இது மட்டுமே இல்ல, எல்லா லெவல்ஸுக்கும் ரைட். நான் ஒன்னையும் போய் கிளிக் பண்ணல, எல்லா லெவல்ஸுக்கும் இதுல இருக்கு. இன்னும் நான் இதை பில் பண்ணுவேன். ஆனா உங்களுடைய ஆர்வம் தான் என்ன இன்னும் இதை பில் பண்ண தூண்டும். அப்ப யாராவது நீங்க வாசித்தா இந்த விடுதலைக்கு இந்த புத்தகத்தை எடுத்தோ லைப்ரரி எடுத்தோ, இந்த சில புத்தகங்கள் லைப்ரரியில இருக்கா, நல்ல பள்ளிக்கூட லைப்ரரிஸ்ல இருக்குது, இங்கிலீஷ் லைப்ரரிஸ்ல இருக்குது. வாசித்த நீங்க ஒரு சின்ன படம் எடுத்து எனக்கு ஒரு சின்ன நோட் தனியா அனுப்பலாம். அனுப்பினா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். இங்க பாருங்க டயரி ஆஃப் தி விம்பிகேட், இது வெரி ஃபேமஸ் இங்க அமெரிக்கால. இது கொழும்புல இருக்குது. இது சிலது எங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு இங்க வருது. டயரி ஆஃப் தி விம்பிகேட் கிரேக். அப்ப எனக்கு கம்ப்யூட்டர்ல பார்க்க நல்லா இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆல்ரைட். சோ 2 விஷயம் நான் காய்ச்சிட்டேன். யூடியூப்ல எல்லாம் இருக்குது, இணையதளத்துல லிங்க் இருக்குது. பிறகு உங்களுக்கு இந்த புத்தகம் கையில கிடைச்சா நல்லா இருக்கும் ரைட். சில இடங்கள்ல இருக்குது, நான் சொல்றேன் லைப்ரரியில கன புத்தகங்கள இருக்குது. ஆக்களுக்கு தெரியுமோ தெரியாது, இருக்குது. நான் படிக்க இருந்தது, இப்போ சில பேர் சொல்லியிருக்கீங்க இருக்குது. அதே மாதிரி வேற பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், அமெரிக்கன் கோனர் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், பிரிட்டிஷ் கவுன்சில்ல இருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு ஐம் சாரி மெட்டபேட்டிக்கலோ அவையே நான் புறக்கணிக்கலே, எனக்கு வடிவா தெரியாது. இப்ப புது லைப்ரரி பெட்டிக்கலோ நல்ல வடிவா திறந்திருக்கிறோம் ரைட். கிட்ஸ் விளையாடுற இடம் எல்லாம் வச்சு ஒரு நல்லா திறந்திருக்கிறோம். லைப்ரரி என்ன புத்தகம் மட்டும் வைக்கிற இடம் இல்லை, மற்ற அலுவலர்கள் நடக்கிற இடம் மட்டும் திறந்திருக்கிறோம். கொழும்புல இருக்கிறவர்களுக்கும் இருக்குது நிறைய ரைட். ஆனா நாங்க இங்க போனோம் என்றால் இங்க ஜெயா புக் சென்டர் கொழும்புல ஒரு புக் சென்டர் இருக்கு, அதுக்கும் எனக்கு தொடர்பு இல்லை. ஆனா நான் ஏன் இதை காட்டுறேன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற பூபாலசிங்கம் அப்படி புக் ஸ்டோர்ஸ்ல ஆக தரமான புத்தகங்கள் இல்லை என்றதான் இந்த அனுமானம். அது கூட இந்தியன் டைப் புக்ஸ் இருக்கு, இந்தியன் எடிஷன் அப்படி இப்படி, அதுவும் ஓகே, அதுவும் ஓகே. ஆனா இந்த நல்ல இப்படி நான் காட்டுற புத்தகம் ஜியா புக் சென்டர்ல இருக்கு. அங்க போய் அவன் வெப்சைட்ல நீங்க தேடலாம். நான் சொல்லிட்டு இருந்தானே எப்படி புத்தகங்கள்
போட்டீங்கன்னா அங்க வேற இந்த கரிந்த புத்தகம் எல்லாம் இருக்கு 1600 ரூபா, ரைட்? இப்ப பெட்டியா வேண்டலாம். பெட்டியா வேண்டினால் 35,000 ரூபாய்க்கு 20 புத்தகம், ரைட்? இது நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க எல்லாம் பறந்து இருக்கிறீங்க. நாங்க ஒன்று ரெண்டா இப்படி நீங்க 10 ப்ரோக்ராமுக்கு வந்தால் 20 ப்ரோக்ராமுக்கு வந்தா உண்மையா அட்டென்ஷன் பே வேணா நாங்க அட்டென்ஷன் எடுத்துட்டு காசு கொடுத்து வேடலாம். ஆனா நீங்க இலங்கையில எல்லா இடம் இருக்கிறீங்க, ரைட்? அப்ப நான் இது இன்னைக்கு பெற்றாரோட கதைக்கு கேட்டா எனக்கு தெரியும் எத்தனை பெற்றார் வந்தேன். அதே தான் ஆர்கனைஸ் பண்ணி, நாங்க ஒரு குரூப்பா இருக்கிறோம், நாங்க 5 பேர் இங்க வாரம் தொடர்ந்து வாரம் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னா நாங்க ஒரு ஆளுக்கு காசு அனுப்பி விடுறது நாங்க எங்களால செய்யலாம், ரைட்? மேபி புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம். ஆனா வசதி உள்ள பெற்றார் தாங்களே காசு செலவழித்து வாங்கி கொடுக்கலாம். நான் இந்த இந்த விலையை காட்டுதான் சொன்னேன். 35,000 ரூபாய்க்கு 20 புத்தகம் பெறுமா ஒரு. அப்ப அது அது சேவ், காசு சேவ். அதே மாதிரி இந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குதாங்க. மேஜிக் ட்ரீ ஹவுஸ் 28 புத்தகம், ஆல்மோஸ்ட் 30 புக்ஸ், 34,000 rupees. ஸோ எனக்கு தனியா வேண்டலாம். தனியா வேணா கொஞ்சம் விலை கூடவே இருக்கு, 2,500 ரூபாய் சேர்த்து வேணா 1000 ரூபாய் கிட்ட எடுக்கலாம், ரைட்? ஸோ எல்லா புத்தகம் இருக்கு. டைரி ஆஃப் தி விம்பி கிட் இருக்குது, 16 புத்தகம், 16 புக்ஸ், 23,000 rupees. அப்படி கொடுக்க தேவையில்லை, நீங்க ஒரு புத்தகம் வேண்டாம். அப்ப ஆனா நீங்க முதல் இந்த ஃப்ரீ ஜாமான பாவிச்சு என்ன விருப்பம் வந்து நீங்க கண்டுபிடிங்க. அதாவது நான் மெயினாக உங்களுக்கு சொல்ல போறது, பெற்ற காணையில ஒரு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஒரு சைக்கிள் ஓட கற்றுக்கொள்ள போறீங்கன்னா முதல் விழுந்து விழுந்துதானே ஓடுறீங்க, ரைட்? அதை போய் டக்குன்னு விடக்கூடாது, ரைட்? கஷ்டப்பட்டு ஓடினா அப்புறம் அந்த ஒரு நாள் நீங்க ஓட துவங்கிடுவீங்க. ஓட துவங்கினா நீங்க ஊரெல்லாம் சுத்தி கொண்டு வரலாம். இப்ப அப்படி செய்யறீங்களும் தெரியாது, ரைட்? அப்படித்தானே இந்த ஆங்கில புத்தகங்கள் வாசிக்கிறதும். அப்ப பிறந்து ஒரு 2-3 வயதிலே துவங்கலாம். இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கணுமா எனக்கு ஆதரவு தர்ற சில டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் அவை இங்க அவ்வளவு வாரையில், அவை தேவையில்லை. அவை தங்கட பிள்ளைகளை தாங்களே படிப்பினோம். பட் அவை சொல்லி தொடர்ந்து நடந்து சொல்லி அவை அப்படித்தான் நவீன பிள்ளைகள் 3 வயது 4 வயதிலே எல்லாம் இங்கிலீஷ் புத்தகம் வாசிக்குது, ரைட்? அப்ப நீங்க ட்ரை பண்ணணும். 5ஆம் வகுப்புலையும் துவங்கலாம், 7ஆம் வகுப்புலையும் துவங்கலாம். நான் 5ஆம் வகுப்புல பெரிய அளவில் துவங்கினேன். அப்ப உங்களுக்கு நாங்க யூடியூப்ல கணக்க தந்திருக்கிறோம், இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம், லிங்க் எல்லாம் வெப்சைட் போட்டு தந்திருக்கிறோம், ரைட்? லிங்க் எல்லாம் வெப்சைட் போட்டு தந்திருக்கிறோம். இப்ப நீங்க கால் பண்ணலாம். எனக்கு இப்ப காலம்புற 9:30 மணி, ரைட்? உங்களுக்கு இப்ப 7 மணி இரவு. நான் கதைக்கலாம். வேற யாக்கள் மாலோட கதை கொண்டு வந்தாலோ கொழும்பு டீச்சரோ அரேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறேன். இதை விட வேற நிகழ்ச்சிகள் இதை தழுவி நடக்குது. வேறையாக வட்டுக்கோட்டை பிரதேசத்திலே ஒன்று நடக்குது. ஆக்களை எடுத்து நேர போய் சந்திச்சு அந்த கொழும்பு டீச்சர் லீட் பண்றா. அவருக்கு 2 பிரான்ஸ்ல இருந்து 2 பேர் ஹெல்ப் பண்ணினா. அது நல்லா நடக்குது. அதை கூட இன்வோல்டா மாணவர்களை ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பினம். இப்ப அமெரிக்கா பிள்ளையால் நடத்திக்க அப்படி அவையால ஊண்டி கேட்கல தானே, ரைட்? ஸோ அதுதான் இந்த மெயின் மெசேஜ். நீங்க கதைச்சால், நீங்க குரூப்ஸா ஆர்கனைஸ் பண்ணினால் ஊர்ல புற புத்தகம் எதையும் ஹெல்ப் பண்ணணும்னா நாங்க செய்யலாம். நான் என்று சொல்லல, வேற யாக்கள் சேர்ந்து செய்யலாம். ஆனா அது சரியான விதத்துல பயன்பட வேணும். மற்றது இனி நீங்கள் யாராவது நல்லா வாசிக்கிற பிள்ளை ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு 15 நிமிஷம் எங்கட ப்ரோக்ராம்ல நீங்க வாசிக்க போறீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நாங்க முதலே கதைக்கு ப்ரிப்பரேஷன் செய்தா செய்யலாம். நீங்களும் வெளிநாட்டில இருந்த வேற யாரும் பெற்றாரும் பிள்ளையும் போன கிழமை அவை செய்த மாதிரி லண்டன்ல இருந்து அல்லது வேற யாக்கள் நிகழ்ச்சி செய்ய போறீங்கன்னா செய்யலாம். இது தனியா நானும் மகளும் செய்து இது கனகாலத்து போவாது. மற்றது இந்த நெடுக புத்தகத்தை வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, இப்படியே புத்தகத்தை கூச்சி போடுவோம். பிறகு நீங்க கேட்பீங்க வந்து இதுல கன புத்தகமே இருக்கு, எங்க துவங்குறன்னு திருப்பி கேட்க கூடும். அப்ப வெவ்வேறு விதமான ப்ரோக்ராம்ஸை மாத்தியும் செய்யலாம், ரைட்? அப்ப அதுக்குரிய ஆட்களை நான் கொண்டு வரணும்னே எனக்கு முதல் அங்கே இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. என்ன இலங்கையில இருந்து அதான் நான் பெற்றாருக்கு கலைக்கணும்னு சொன்னேன். அவைய விடுவோம். பிள்ளைகள் தான் நீ கணக்கே இருக்கிறீங்க. நீங்க செப்டம்பர் பள்ளிக்கூடம் துவங்க முதல் ஒரு 2 புத்தகமாவது வாசிப்போம் என்று ஒரு திட சங்கற்பம் டிட்டர்மினேஷன்ல இருங்க. என்ன புத்தகம் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு அனுப்புங்க. ஒரு பணம் எடுத்து அனுப்புங்க, சொல்லுங்க. நான் ஐ எம் ஹாப்பி உங்களோட கதைக்கிறதுக்கு. ஐ எம் ஹாப்பி டு டாக். மகள் கதைக்கணும்னால நான் அரேஞ்ச் பண்ணுவேன். வேற யாராவது இதுல ஏதாவது சொல்லணுமா? இந்த எங்கட இந்தியா நிகழ்ச்சியை தொடங்க முதல் வேற யாராவது சொல்லணுமா?
தேங்க்யூ குலானா. நாங்கள் இப்போ வந்து லண்டனில் என் மகளுக்கு வந்து 6 இயர்ஸ் அவாக்கு. அவள் வந்து இருந்து அந்த டாக்டர் சூஸிட புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் ஃபோனிக்ஸ் படிப்பிக்கே அந்த டாக்டர் சூஸிட புக் தான் யூஸ் பண்ணுறவ ஸ்கூலில். அதை இங்கே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவ டாக்டர் சூஸிட இதில் வந்து எல்லா இதுகளும் இருக்குதுண்டு. மற்றது நான் வந்து இப்போ மகளுக்கு வந்து இந்த புக் கொண்டு பாவிக்கிறேன் நாங்கள். இது வந்து இது ஒரு செட்ஸா லெவல் 4 வரைக்கும் இருக்குது. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து £250. அப்போ நான் வந்து இதை சின்ன பிள்ளைகளுக்கு பாவிக்கிறது இவ்வளவு வேஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு பிராண்ட் நியூவா வாங்கல. இங்க ஒரு வெப்சைட்ல நான் வந்து இது செகண்ட் ஹேண்டா வாங்கினா £20. அப்ப இது வந்து அவ டெய்லி இதை வாசிக்கிறா. அவக்கு இப்ப 6 வயசு. ஆனா அப்ப அவ லெவல் 4க்கு வாசிக்கிறா. இப்ப ஷேக்ஸ்பியர்ஸோட சில்ட்ரன்ஸ் வெர்ஷன் புக் இருக்குது. அதை வந்து 20 புக்கு கிட்ட குழந்தை பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கிறான். அப்போ அதை அவ வாசிக்கிறா இன்ட்ரெஸ்டா. அந்த இதில் இதுன்றதுக்கு இந்த புக் வந்து யூஸ் பண்ணுறது. இது அந்த கூடுதலாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் சூஸோட சீரீஸ் அந்த இதுகள் எல்லாம் இருக்குதானே. அமீலியா பெரிலியா அந்த அந்த மாதிரியான கதை புத்தகங்கள் தான். இப்போ அவ நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்ற அதாவது தமிழ் கதைக்கிறதுக்கு முதல்ல வெக்கம் விளங்கும், கதைக்கிறதுக்கு வெக்கம். அப்போ உங்களோட செஷன் எல்லாம் பார்த்து அதில் இதாண்டி நீரஜாக்கா தமிழ் கதைக்கிற மாதிரி குட் ஜாப். இங்கே கதை கேட்க எல்லாரோடும் கதை கேட்க அப்படிதான் அதை காப்பி பண்ணி கதைக்கிறா. ஸோ நான் நன்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் தேங்க்யூ. அவாக்கும் விருப்பம் இதில் எதுன்றது வாசிக்கிறதுக்கு. இங்கே கூடுதலாக நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் வந்து இந்த செகண்ட் ஹேண்டாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுகளுக்கெல்லாம் £250 £300 எல்லாம் பே பண்ணுறது வேர்த்தில். நாங்கள் என்ன பிரச்சனைனா இவையில் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் எப்பயாவது இருந்துட்டு அந்த ரூட்டீனுக்காக கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஒன்ஸ் மந்தாவது கூட்டிகிட்டு போய் புக் எடுக்கிறேன் நாங்கள். ஆனால் இந்த புக்கை வந்து ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு புக் ஒன்று படிப்பினேன் வீட்டில் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னம். இதான்றதுக்கு ஏதாவது ஒரு புக் ஒன்று வாசித்து காட்டிட்டு சில நேரத்தில் எனக்கு அவவே கதை வாசிச்சுட்டு சொல்லுவா இன்னும் வாசிச்சுனான்னு சொல்லி. அப்போ எல்லா இதையும் விட அந்த ரீடிங் ஸ்கில் தானே முக்கியம். மற்ற இதுகள் எல்லாத்தையும் விட பாடங்களை விட ரீடிங் ஸ்கில் இருந்தால் எல்லா இதையும் புரிஞ்சு கொள்ளுவினோம் அப்படின்னு. இப்போ தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டாக இதாண்டி நான் வேறு கசின்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கெல்லாம் சொல்லுறா தான் இப்படி ஒரு செஷன் போகிறேன் நான் அப்படின்னு. இப்போ இங்கே சம்மர் ஹாலிடே. அப்போ எல்லாரும் இப்போ வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டுனோம். அது ஜாயின் பண்ணல ஒரு 4-5 ஃபேமிலிஸ் இருக்கிறோம் இங்கே. தமிழ் 6 வயசுலேருந்து 9 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள் வந்து இருக்கணும் இதுன்றதுக்கு. எல்லாரும் கூடுதலாக சேர்ந்து இது பண்ணுறவ ஜாயின் பண்ணுறவ. இப்போ தேங்க்யூ. அதான் நான் அந்த கூடுதலாக எல்லாரும் ஃபுல் ப்ரைஸ் கொடுத்தும் வாங்கணுமெண்டு இல்லை, செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் கூட வாங்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நானும் இது நல்ல கண்டிஷன்ல இருக்குது. இவையல் இது பாவிச்சு மெலினா இப்போ ஒரு 2 வருஷமா இதை பாவிக்கிறா. அவளை தம்பியும் பாவிக்கிறவர். அதான் கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. இதையும் கூட வாங்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஜெசி. நீங்க நடத்தினீங்க போன கிளாஸ் நீங்களும் மெலினாம். ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா அப்படி அவர் நடத்திக்க அவருக்கு வெரி சரியான எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். பட் நார்மலா கிளாஸ்ல நீரஜா வாசிக்க சொன்னா உடனே அவ வாசிக்கிறவர் ரைட். எனக்கும் வெரி மெட்டர் ஸ்ரீலங்கா கிட்ஸும் சில ஸ்ரீலங்கா கிட்ஸ் வாசிக்கிறவன். அந்த டீச்சர் வந்தா ஊண்டி கேட்பா. கொழும்பு ஜெயசாந்தி அக்கா வந்தா பேரை சொல்லி நீங்க வாசிங்கன்னு நீரஜா அப்படி கேட்க மாட்டாதானே. பட் எங்களுக்கு அப்ப ஜெசி சொன்ன மாதிரி ஈவன் எங்களோட பழைய புத்தகங்களே நாங்க அனுப்பலாம். அது காஸ்ட் கூட ஸ்ரீலங்கால இருக்கு, எல்லாம் அஃபோர்டபிள். அவ்வளவு விலையிலே ₹2000 தான். நான் குறைஞ்சு சொல்லே இல்லை. ₹2000 அளவில் நல்ல தரமான புத்தகம் ஜெயா புக் சென்டர் அப்படி வேண்டலாம் ரைட். அதுதான் என் மெயின் பாயிண்ட். ஸோ மெயினாக ப்ளீஸ் இந்த இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கன வெளிநாட்டார்கள் இவன் மட்டுமில்லை. இன்னைக்கு நார்த் கேரோலைனால இருந்து சில சின்ன பிள்ளைகள் வந்தவ ஜாயின் பண்ண ரைட். அமலி யூ ஆர் தேர். ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ ஆன் ஸ்பாட். பட் நீங்க ஏதாவது குயிக்கா சொல்ல போறீங்களா? அமலியோ இந்த நார்த் கேரோலினியன்ஸ் ஃபார் பீஸ்ல இருந்து வந்தாக்கள் யூனோ நீங்க என்ன செய்யற நீங்க அங்க ஸ்ரீலங்கா கிட்ஸோட என்று சொல்ல போறீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ. Sure. காட்டையில மட்டும் காட்டுங்க, இல்லாட்டி ஓகே. ஆல்ரைட், யா கோ ஹெட் அமலி. என்ன தமிழ்ல சொல்லல மட்டும் சொல்லுங்க அல்லது இங்கிலீஷ்லயும் ஓகே. I don't have anything prepared, so I guess I'll say it in English. So I am the president at NCYE, and we are an organization, and we are focused in Raleigh, and it's Sri Lankan kids. So it's myself, and our board is made up of
6 kids my age, and basically what we do is we're focused on education and bettering the lives of youth. So this is local and in Sri Lanka. So locally, we've raised funds and we've had food drives, clothing drives, and and we've donated school supplies. And then we've also done similar things in Sri Lanka. Like most recently, we funded water filters in schools in remote areas in Sri Lanka, and then we're also focusing on a project for a sewage system in Sri Lanka. And so yeah, Do and you we teach English also? Yeah. Do you teach English to some organization there? some of us do, but but it's not like the whole of NCYE is teaching English, right? Okay. Okay. So what they might be able to do a program. உங்களுக்கு ஒரு மாதத்துல ஒரு காலோ 2 மாதத்துல ஒரு காலோ இப்படியான கிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வைக்க கூடும். ஸோ எனிவே ஐ வாண்ட் டு மூவ் ஆன் டு த நார்மல் இந்தியன் கதையில அந்த ஒரு புக்கை பற்றி. பட் தேங்க்யூ வெரி மச். பட் இன்னைக்கு நீங்க கண்ட மாதிரி எனக்கு என்ன அந்த கூட பேரண்ட்ஸ் வந்து கதைக்கோணும் களத்துல அங்க இருக்கிற எங்களோட கிராமங்கள்ல சரியான ஆர்கனைசேஷன் இருந்து எங்களோட தொடர்பு கொண்டா எங்களால மேலும் செய்யல. அல்லது நாங்க தனியா ஒரு கை மட்டும் இருந்து தட்டி சரி வராது தானே. பட் இங்க வந்தாங்க எஸ்பெஷலி நான் கவின் சார், நீங்க யூ ஹேவ் ஷோயிங் த கேமரா ஆல்சோ. நீங்க வந்து அதான் உங்களை பிக் பண்றேன். நீங்க 2 கதை புத்தகத்தை வாசிச்சு என்னோட கதைக்கோணும் பிறகு நீங்களோ உங்களோட பெற்றாரோ ரைட் என்னதான் நான் விரும்புறேன். ரைட், என் நம்பர் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நீங்க அந்த வட்டுக்கோட்டை வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க, கோபி பெரிய தம்பி போட்ட வாட்ஸ்அப் குரூப்லயா ஏதோ ஒன்ல உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பினு தானே. ரைட், நீங்க என்னோட கதைங்க. ரைட், ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ அண்ட் என்ன புத்தகம் வாசிக்கிறீங்க. ரைட், அண்ட் பெட்டர் ஏஞ்சா. ஆல் ரைட். ஸோ நீரஜா, இந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் முடிப்போம் இதோட.